எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு தமிழ்நாடு திரைப்பட இயக்குனர் சங்கம் சார்பாக பைரி அப்படிங்கிற ஒரு திரைப்படம் வெளியிட்டோம். இயக்குனர் வந்து ஜான் லாடி. ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு யதார்த்தமான ஒரு எமோஷன் படம். அது வித்தியாசமான கதைக்களம், கமர்ஷியல் லவ் ஸ்டோரி மாதிரி இல்லாமல் இது ஒரு ரவுடிசம் பண்ணுறவங்களோட அந்த வாழ்க்கை பதிவாக இருக்குது. இளம் வயதில் சண்டை, கத்தி கூத்து இந்த மாதிரி பிறந்தோ கொஞ்சம் கோழி சண்டை, புறா பேசாது, ஆமாம், புறா போட்டி, இதில் சில நிறைய இளைஞர்கள் வாழ்க்கை எழுதுறாங்க. அவங்கள வாழ்க்கையை விட அந்த மாதிரி வழி மாறி ஒரு இந்த மாதிரி சண்டை சச்சரவு போகிறவங்களுடைய அப்பா அம்மா அவங்களோட பார்வையில் தான் அந்த கதை. இளைஞர் வந்து அவங்களாட்டுக்கு சண்டைன்னு போயிடுவாங்க, வாழ்க்கை இழந்துருவாங்க. ஆனால் பெத்த தாய் தகப்பன் வந்து அவங்க எந்த அளவுக்கு அவங்க வேதனைப்படுறாங்க, தான் பிள்ளை பிள்ளாமல் போகிறாங்களே, தான் பிள்ளை நல்லா இருக்கணுங்கிறதுக்கு அவங்க எந்த அளவுக்கு அவங்களுடைய அந்த வேதனையோட வெளிப்பாடு அந்த கதை. இப்போ வந்து அந்த ஹீரோவோட அம்மா கேரக்டர் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. அவங்க தான் இந்த படத்தோட கதையை வெளிப்படுத்துகிற ஒரு கேரக்டராக இருக்குது. இயக்குனர் ரொம்ப இது ஃபஸ்ட் படம் சொல்கிறாங்க, ஃபஸ்ட் படம் மாதிரி நம்ப முடியல. ஏன்னா ஒவ்வொரு கேரக்டர் வழியும் அந்த எமோஷன் அழகாக பதிவு பண்ணியிருக்காரு. திரைக்கதை நல்லா அமைச்சிருக்காரு. கதை வந்து வழக்கமாக புதுசாக ஒரு கதைக்களத்தை தேர்ந்தெடுத்திருக்காரு. எல்லா வகையிலுமே அவர் வந்து ஒரு புது இயக்குனர் மாதிரி தெரில, ஒரு 10 படம் பண்ண ஒரு இயக்குனர் மாதிரி இயக்கியிருக்காரு. ஷார்ட்ஸும் சரி, இந்த எமோஷன் வெளிப்படுத்துறதும் சரி, மேக்கிங்கும் சரி. அந்த புறா போட்டிலாம் அந்த ஊருக்கு மேலே ஒரு 500-600 புறா பறக்குது. அதெல்லாம் கேமரா வந்து அழகாக அதை பதிவு பண்ணியிருக்காரு. அதெல்லாம் கிராஃபிக்ஸ் மாதிரி தெரில. படம் வந்து கண்டிப்பாக இது மக்களுக்கு வந்து ஒரு வித்தியாசமான படத்தை ரசிக்கணுங்கிற எல்லா மக்களுக்குமே இது ஒரு சரியான படம். இந்த மாதிரி படங்கள் தியேட்டரில் வந்து பெரிய கலெக்ஷன் வரணும். கலெக்ஷன் வந்தால் தான் இந்த மாதிரி முயற்சிகள் வந்து ஒவ்வொரு இயக்குனர் எடுப்பாங்க. வழக்கமாக பெரிய பெரிய ஹீரோக்கள் படங்கள் அப்படியே படம் பார்த்துக்கிட்டோம்னா இந்த மாதிரி தரமான படங்கள்லாம் வர்றதுக்கு குறைஞ்சிடும். இந்த மாதிரி புதிய முயற்சி தரமான படங்கள் அதிக அளவில் வரணும்னா இந்த மாதிரி படங்களுக்கு மக்கள் ஆதரவு கொடுக்கணும். நன்றி, வணக்கம். ஓல்டு மூவி எல்லாம் தியேட்டருக்கு கொண்டு வராங்க. மக்கள் அந்த க்ரௌட் அதிகமா இருக்கு. ஆனா வரக்கூடிய படங்கள் எவ்வளவா சூப்பரா இருந்தாலுமே வந்து வரக்கூடிய ஆடியன்ஸ் வர மாட்டேங்கிறாங்க. என்ன காரணம் நினைக்கிறீங்க? மக்கள் மீதான ஒரு ஒரு ஆட்டிடியூட் வந்து மாறி இருக்காங்க. இப்போ தியேட்டருக்கு போகிறதா குடும்பத்தோட போகிறதா குறைஞ்சது 1000 ரூபா ஆகுது. அப்போ 1000 ரூபா கொடுத்து ஒரு படத்தை பார்க்கணுக்கு அந்த படம் ஒருத்தான்னு யோசிக்கிறாங்க. ஏற்கனவே ஒரு நிறைய படங்கள் பார்த்து ஒரு சரியாக இல்லாத படங்கள் பார்க்கும்போது ஒரு புதிய படத்துக்கு போகிறதுக்கு ஒரு பயம் வருது. இப்போ பெரிய ஹீரோக்கள், இப்போ ரஜினி, கமல், விஜய், அஜித் இந்த மாதிரி பெரிய ஹீரோக்கள் படும்போது அவங்க வந்து இந்த அமௌண்ட் பெருசாக நினைக்கிறதில்ல. அந்த 1000 ரூபா கொடுத்து பார்க்கணும்னா அந்த புதுமுகல் படத்தை பார்க்குறது அவங்க ரொம்ப யோசிக்கிறாங்க. அப்போ இந்த மாதிரி நிறைய விமர்சனம் நல்லா வந்து 4-5 பேர் விசாரித்து நல்லா இருக்குன்னு பட்சத்தில் தான் அவங்க தேட்டருக்குள்ளே போகிறாங்க. அது போகிறதுக்குள்ளே தேட்டருக்காக தூக்கிறாங்க. ஏன்னா இங்கே மூணாவது நாள் தேட்டரில் ஆள் இல்லைன்னா 4 நாள் தூக்கி போட்டு வேறு படத்தை போட்டுறாங்க. இதுக்கு வந்து நம்ம வந்து புது இயக்குனர்லேயோ புது ஹீரோக்களையோ காலங்காலமாக குறைச்சிட்டு இருக்க முடியாது. இதுக்கு வந்து தயாரிப்பாளர் தான் சரியான ஸ்டெப் எடுக்கணும். ரஜினி படத்துக்கும் அதே டிக்கெட்டு, ஒரு புதுமுகத்துக்கும் அதே டிக்கெட்டு அப்படிங்கும்போது மக்கள் யோசிப்பாங்க. 300 கோடி 400 கோடி பட்ஜெட்டுக்கும் அதே டிக்கெட் தான், 4 கோடி பட்ஜெட்டுக்கும் அதே டிக்கெட் தான். அப்போ உங்களுக்கு அந்த வேறுபாடு இல்லை. அதெல்லாம் கொஞ்சம் ப்ரொடியூசர் கவுன்சிலாம் பேசி சின்ன படங்களுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் டிக்கெட் விலையை குறைக்கணும். முக்கியமாக இந்த டிக்கெட் விலையெல்லாம் விட இந்த கேண்டீனில் தான் கொள்ளடிக்கிறது. இன்றைக்கி கேண்டீனுக்காக தான் தேட்டரே இன்றைக்கி ஓடிக்கிருக்கு. அதெல்லாம் கவர்மெண்ட் தலையிட்டு எல்லா கேண்டீன்லையும் சரி, அந்த ஒவ்வொரு பெப்சியாக இருக்கட்டும், டீயாக இருக்கட்டும், அதுக்கு விலையை நிர்ணயிக்கணும். அதுக்கு தான் கவர்மெண்ட்டு அவங்கவுங்க இஷ்டத்துக்கு விலையை ஏற்றிட்டு 20 ரூபா பாப்கார்னா 120 ரூபா விற்கிறதுக்கு அளவு பண்ணால் அது கவர்மெண்ட் இல்லை. எல்லாத்தையும் கவர்மெண்ட் வந்து கண்ட்ரோல் பண்ணால் தான் இந்த சின்ன சின்ன படங்களுக்கு வந்து மக்கள் தியேட்டருக்கு வருவாங்க. வாலி படம் வந்து 18 ஷோ ஹவுஸ்ஃபுல்லாக இருக்கு. ஸோ எல்லா தியேட்டர் ஓனர்கிட்ட கேட்கும்போது ரீரிலீஸ் மூவிகள் மக்கள் மனசுல ஒரு பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. உள்ளுக்குள்ள இருக்க வரக்கூடிய கண்டென்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தா நாங்க பார்த்து வரோம், இல்லாட்டி நாங்க எதுக்கு 1000 ரூபாய் கொடுத்து பார்க்கணும் ஒரு கேள்வி வச்சிருக்காங்க. அது கரெக்ட் தான்.
அவங்க வந்து இப்போ வந்து முன்னெல்லாம் சின்ன படம் போய் பார்த்துருவோம்னு பார்ப்பாங்க. இப்போ அப்படி இல்ல. கண்டென்ட் நல்லா இருக்குன்னா ஒரு 4, 5 விசாரிக்கிறாங்களே, விசாரிக்கும்போது எல்லாரும் நல்லா இருக்குன்னு சொன்னா தான் போறாங்க. அந்த மவுத் டாக் வர்றதுக்கே 1 வாரம் ஆகுது. ஒரு 4, 5 நாள் ஆகுது மவுத் டாக் வெளிய வரதுக்கு. ஒரு நல்ல படம் நல்ல படம் வெளிய வரதுக்கு 4, 5 நாள் ஆகுது. 4, 5 நாளைக்கு தியேட்டர் வந்து ஒத்துழைக்கணும். அடுத்து 3வது 4வது நாளே தூக்கும்போது மவுத் டாக்ல வந்து படம் பிக்கப் ஆகுறதுக்கு டைம் இல்ல. அதெல்லாம் கொஞ்சம் தியேட்டர்காரர்களும் யோசிக்கணும், ப்ரொடியூசர் கவுன்சில் யோசிக்கணும். முதல்ல நான் சொல்றது கவர்மெண்ட் வந்து டிக்கெட் விலையை கண்ட்ரோல் பண்ணி கேண்டீன்ல உள்ள பொருளோட கண்ட்ரோல் பண்ணால் தான் சரியாக வரும். இது வந்து படம் தியேட்டரில் படம் வந்து மிகப்பெரிய கோடீஸ்வரர்கள் அவங்க ஹோப் தேட்டர் வச்சுருக்காங்க. தியேட்டர்னாலே நடுத்தர மக்கள் கீழ்த்தட்ட மக்களுக்கு தான் தியேட்டரில் வந்து படம் பார்க்குறது. அவங்கள கணக்கில் வச்சு தான் டிக்கெட் விலையும் மற்ற எல்லாம் பண்ண முடியும். தவிர நீங்கள் கோடீஸ்வரன் நினச்சி பண்ணணும்னா கோடீஸ்வரன் யார் தியேட்டருக்கு வரா? அவங்க ஹோப் தேட்டர் படம் பார்த்துறாங்க. ஏழையில் மனசில் வச்சுட்டு இந்த தியேட்டர் டிக்கெட்டையும் மற்ற எல்லாம் கவர்மெண்ட் கவனம் செலுத்தணும். ஓகே, நன்றி. இந்த படம் வந்து எல்லாமே புதுமுகங்களோட மிக சிறப்பாக வந்திருக்குது. எப்பயாவது ஒரு தடவை வரக்கூடிய நல்ல படங்களில் இது மிக சிறந்த படம். இந்த படத்துக்கு வந்து ரிவ்யூ நல்லா இருக்குன்றாங்க, ரெவென்யூ நல்லா இல்லைன்னு சொல்கிறாங்க. அதாவது தேட்டருக்கு கூட்டம் வரலன்னு சொல்கிறாங்க. இந்த படத்தை நீங்களாம் வந்து இவ்வளோ பேர் வந்து இந்த படத்தை பார்த்துருக்கீங்க. இந்த விஷயத்தை கொண்டு போயிட்டு மக்கள்கிட்ட சேர்க்கணும். மக்கள் வந்து அடுத்தடுத்த நாட்களில் வந்து இந்த படத்துக்கு கூட்டம் அதிகமாக வரணும். மிக சிறந்த ஒரு படத்தை கொடுத்துருக்காங்க. இயக்குனரும் அந்த தயாரிப்பாளரும் அந்த படத்தில் நடித்த ஹீரோ எல்லாருமே மிக சிறப்பாக பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு கேரக்டரும் வந்து புதுமுக நடிகர்களாகவே இருக்கிறாங்க. அப்படி அவங்க புதுமுக நடிக்கிற மாதிரியே தெரியல. எல்லாம் ஒரு 10-50 படங்கள் பண்ண மாதிரியான ஒரு ஃபீலிங்கை தான் அந்த படம் கொடுத்தது. ஒரு 2 மணி நேரம் 20 நிமிஷம் இருக்குது இந்த படம். கிட்டத்தட்ட முழு படமும் வந்துட்டு என்கேஜிங்காகவே இருந்தது. மிக சிறப்பாக இருந்தது. சின்ன படங்கள் எடுக்க வேண்டாம், சின்ன படங்கள் எடுத்தாக்கா அவங்களுக்கு பணம் திரும்ப வராது, அவங்க வந்து படத்தை வந்துட்டு அந்த பணத்தை வேற ஒரு தொழிலில் இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லக்கூடிய நடிகர்கள்லாம் கூட இந்த மாதிரி ஒரு சிறப்பான படங்கள் வரும்போது அவங்களுடைய குறைந்தபட்ச சினிமாவுக்கு காட்டுற ஒரு நன்றியை இந்த படத்து மூலியமா அவங்க காட்டலாம். இந்த மாதிரி சின்ன படங்கள் எப்பயாவது தான் நல்ல படங்கள் வருது. அந்த நல்ல படங்கள் வரும்போது குறிப்பிட்டு சின்ன படங்களே எடுக்க வராதீங்க ப்ரொடியூசர்ஸ் அப்படின்னு சொன்னவங்க பொறுப்பு எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி படங்களுக்கு வந்து ப்ரொமோட் பண்ணி அவங்க முன்னாடி பண்ண சில தப்புகளை கூட சரிப்படுத்திக்கலாம். தொடர்ந்து வந்து படங்களை பார்க்க வர படங்கள் எடுக்க வர்றவங்க தான் குறைவா இருக்காங்க இங்க. ஆனா சின்ன படங்கள் எடுக்கலனாக்கா எந்த நடிகரும் பெரிய நடிகராக ஆயிருக்க முடியாது. அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி சின்ன படங்கள் எடுக்கக்கூடிய கருத்துக்களோட வரக்கூடிய அந்த புதுமுக நடிகர்களோ இயக்குனரோ தயாரிப்பாளரோ இசையமைப்பாளரும் எல்லா டெக்னீஷியனும் அந்த படத்தில் சிறப்பாக பண்ணியிருக்காங்க. அப்படி சிறப்பாக பண்ணியிருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் வந்துட்டு உங்களுடைய சப்போர்ட்ல இந்த படம் வந்து மிகப்பெரிய ஒரு அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும்னு கேட்டுக்கிறேன். நன்றி. பைரி ரொம்ப நல்லா இருக்கு படம். என்னன்னா எல்லாமே புதிய முகங்கள், புதிய களங்கள், புதிய மொழிகள், ஒரே சினிமாவில் பார்க்காத முகங்களா இருக்கு. ஒரு தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸை விட ஒரு ஊர் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த படத்தில் நமக்கு நிறைய கிடைக்குது. ரொம்ப உண்மையிலே செகண்ட் ஹாஃப் ரொம்ப அசந்து போயிட்டேன். அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அப்படியே ஊரில் போய் ஏதோ தெருக்குள்ள கேமரா வச்சு எப்படி படம் எடுத்தால் எப்படி இருக்குமோ அப்படியான நினைவுகளை தான் இந்த படம் இது பண்ணிச்சு. ரெண்டாவது ரொம்ப கடினமான கதை, ஒரு புறாப்பட்டின கதை. அது ஷார்ட்ஸ், கேமராமேன், மியூசிக் டைரக்டரோட ஒர்க்கு, நடிப்பு, டைரக்ஷனு அப்படின்னு சொல்லி இந்த படத்தில் நிறைய எல்லாமே புகழ்ந்துக்கிட்டே போகலாம். தமிழ் சினிமாவில் ஒரு முக்கியமான பதிவு பைரி. அதனால் இந்த படத்தை எல்லாருமே போய் சப்போர்ட் பண்ணணும். நல்ல சினிமாவை கொண்டாடுற தமிழ் ஆடியன்ஸ் இந்த படத்தை கண்டிப்பாக கொண்டாடுவாங்கன்னு எனக்கு தெரியும். நன்றி. படம் எடுத்த நண்பர்களுக்கு வாழ்த்துக்கள். அந்நிய மொழி படமான காந்தாரான்னு ஒரு படத்தை நம்ம ஊரில் கொண்டாடணும். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், நம்ம ஊர் தமிழை ஒருத்தன் ஒரு நல்ல படம் எடுத்துக்கலாம். அதை ஏன் நம்ம கொண்டாடக்கூடாது? கொஞ்சம் நினச்சி பாருங்க. ஃபர்ஸ்ட் அந்த காந்தாரால என்னென்ன மேஜிக் நீங்கள் பார்த்தீங்களோ, சினிமாட்டிக் மேஜிக்கு, ரீரெக்கார்டிங்காக இருக்கட்டும், எஃபெக்டாக இருக்கட்டும், ஆக்டிங்காக இருக்கட்டும், விஷுவலைஸாக இருக்கட்டும், இந்த படத்தோட மியூசிக் டைரக்டரை நான் அவ்வளோ லவ் பண்ணேன். என்ன ஆர்ஆர், என்ன சவுண்ட் எஃபெக்ட், சவுண்ட் டிபார்ட்மெண்ட்டு, டேரக்டரோட மேக்கிங் இருக்குது பாருங்க, அது ஹீரோவோட ஆக்டிங்கு. ஒரு புது படம், ஒரு சின்ன நடிகர்கள் நடித்த படம் ஓடலைன்னா என்ன மாதிரியான கலைஞர்கள் நாங்களாம் ஊருக்கு தான் கிளம்பிடணும். ஏன்னா எங்களுக்கு என்கரேஜ்மெண்ட்டு எங்களுக்கே வராது, கான்ஃபிடன்ட் போயிடும். நான் சமீபத்தில் கிட்டத்தட்ட 13 ஆண்டுகளாக நான் பார்த்த படங்களில் அயோத்தியை ஃபஸ்ட்டு நான் மறந்தேன் ரொம்ப நல்லா. அதுக்கு அடுத்தபடியாக இந்த படம் மட்டும் வரவேற்கப்படலைன்னா, ஜெயிக்கலைன்னா ரொம்ப வேதனைப்படுறதுல நானும் ஒருத்தனாக இருப்பேன். நிச்சயம் இது ஜெயிக்கும். ஏன்னா இந்த தமிழ் சினிமா என்றைக்குமே நல்ல படங்களை கைவிட்டதே கிடையாது. தமிழ் ரசிகர்களை பற்றி எனக்கு தெரியும். என்னென்னா
பார்த்து பார்த்து பழகிட்டாங்க. மொக்க படமாக இருக்கட்டு நம்பிக்கை வர மாட்டேங்குது பப்ளிக்கு. ஏன்னா 200 டிக்கெட்டு, தேட்டரிக்கல் டிக்கெட்டு, ஒரு சின்ன படத்துக்கு போய் 200 போய் கொடுக்குறதா அப்படிங்கிறது அவன் தாட்டு. என்னைக்கு இருந்தாலும் டெலகிராமில் வந்துடும், இல்லைன்னா ஒரு இதில் பார்த்துடலாம், ஓடிடியில் பார்த்துடலான்னு வெயிட்டிங். ஏன்னா 200 டிக்கெட் இன்வெஸ்ட் பண்ணணும். அதுக்கு மேலே பைக் பார்க்கிங் இருக்குது, இப்போ இது இருக்குது, பாப்கார்ன் இருக்குது, எக்ஸெட்ரா இருக்குது. அதனால தான் வரமாட்டேங்கிறான் பப்ளிக்கு. இதுக்கெல்லாம் காரணம் முன்னோடியாக நிறைய மொக்க படமாக வந்ததுனால தான் பிரச்சனை. இதை வரைக்கும் நல்ல படம் சொல்லிட்டு நீங்கள் எப்படியா சொல்லுவீங்கன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஏற்கனவே ஒரு தடவை நீலச்சட்டம் மாற ஒரு படம் எடுத்த படத்தை சப்போர்ட் பண்ணி அந்த படத்தை நீங்கள் பில்டப்பாக கொடுத்தீங்க, அந்த படத்தை ஒன்றும் இல்லைன்ட்டான் பப்ளிக்கு. இப்படியெல்லாம் நடந்திருக்கு. ஆனால் இது அந்த மாதிரியான படங்கள் கிடையாதுங்க. அந்த நீலச்சட்டம் மாறனே நீங்கள் வேணா யூடியூப்பில் பாருங்கள், இந்த படத்தை அவ்வளோ ரொம்ப புகழ்ச்சியோடு பேசியிருப்பார். ஃபிலிம் கிராஃப்ட் அருண்ன்ற ஒரு யூடியூப் சேனல் புகழ்ச்சியாக பேசியிருப்பார். இந்த படம் நிச்சயம் வரவேற்கப்படணும். இந்த படம் வந்து உண்மையிலேயே பார்க்கும்போது ஒரு சாதாரண படமாக இருக்குன்னு நினச்சிட்டு நான் உள்ளே போனோம். எல்லா பேருமே இங்கே வந்திருக்க அத்தனை பேருமே இந்த பயரி படம் வந்து ஒரு சாதாரண படம் அப்படின்னு தான் நினச்சி உள்ளே உட்காந்துருந்தான். ஆனால் ஒவ்வொரு சீனும் போக போக பார்த்தா எல்லாருக்குமே ஃபயர் ஆயிடுச்சு. அற்புதமாக பண்ணியிருக்காரு. முதல்ல இந்த படத்தை இயக்குன டைரக்டருக்கு, இந்த படத்தில் நடித்த அத்தனை கதாபாத்திரங்கள் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஹீரோவாக இருக்கட்டும், அவர் டெடிகேஷனாக பண்ணியிருக்காரு. அதில் இருக்கிற சப்போர்ட்டிங் கேரக்டர் எந்த கேரக்டராக இருந்தாலும் சரி மிக சிறப்பாகவும் அழகாக பண்ணியிருக்காங்க. இந்த படம் வந்து இந்த டைரக்டருக்கு வந்து இது ஃபஸ்ட் படம் மாதிரியே தெரியவே இல்லை. ஒரு நிறைய அனுபவப்பட்ட ஒரு டைரக்டர் இயக்குன மாதிரியே இருக்குது. நிச்சயமாக ஒரு வெற்றிமாறன் படம் எப்படி ஒரு புரட்சியை கலப்புச்சோ அந்த மாதிரி ஒரு இயக்கத்தை அந்த படத்தை பண்ணியிருக்காரு. இந்த ப்ரொடியூசருக்கு உண்மையிலே அவருடைய இதாக சொன்னார், இந்த இவங்கெல்லாம் எல்லாம் முன்னுக்கு வரட்டும் அப்படின்றதுக்காக நான் உதவி செஞ்சேன், நான் அந்த மாதிரிலாம் போனேன், சம்பாரிச்சேன். இன்றைக்கி வந்து இந்த பிள்ளைங்க நல்லா இருக்குன்னு நினச்சிட்டு செஞ்சுருக்காரு பாருங்க அந்த ப்ரொடியூசர். அந்த ப்ரொடியூசருடைய மனசு குளிரணும். ஏன் குளிரணும்னா அவர் முதலீடு பண்ணியிருக்காரு இல்லையா, அந்த முதலீடு கொஞ்சமாவது வந்துடணும். அது இந்த சிறு முதலீட்டில் பண்ண இந்த படம் மிகப்பெரிய கலெக்ஷன் பண்ணணும்னு திரையுலகில் பார்த்துக்கிட்டு இருக்க அத்தனை நெஞ்சார்ந்த ரசிகர்களுக்கும் சரி, மக்களுக்கும் சரி, இந்த படத்தை போய் திரையில் பாருங்கள். நிச்சயமாக இந்த படம் வெற்றி படமாகும். தைரியமாக இருங்க. ஹீரோவுக்கும் இதில் சம்மந்தப்பட்ட அத்தனை பேருக்குமே வாழ்த்துக்கள். நன்றி நன்றி. ஒரு ஒரு வாழ்வியலை ரொம்ப அழகாக இந்த படத்தில் ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு நல்ல படம் பார்த்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. என்னென்னா நம்மக்கிட்ட எப்பயுமே ஒன்று இருக்குது, இப்போலாம் எங்கே தேட்டருக்கே போக முடியல, நல்ல படம் பார்க்கவே முடியல அப்படின்ற ஒரு குறை சொல்லிகிட்டே இருப்போம். ஆனால் இந்த மாதிரி படத்தை நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி படத்தை நம்ம என்கரேஜ் பண்ணி இந்த மாதிரி படத்தை அது தேட்டரில் போய் பார்க்கணும். அதான் ரொம்ப மெயின். தேட்டரில் போய் பார்த்து இதுக்கு ஒரு பெரிய சப்போர்ட் பண்ணிங்கன்னா இது மாதிரியான நல்ல படங்கள் வரும். அதனால தயவு செஞ்சு எல்லாரும் இந்த மாதிரி படங்களை போய் தேட்டரில் பாருங்கள். பைரி வந்து உண்மையிலுமே நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாத ஒரு படம். இது ஒரு வேற மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. எனக்கு எப்படி சொல்கிறது, ரொம்ப ரொம்ப எக்ஸைட்டாக இருந்தது எனக்கு இந்த படம் பார்க்கும்போது. அதனால் இந்த படத்தை எல்லாரும் போய் தேட்டரில் பாருங்கள். எல்லாரோட ஒர்க்குமே ரொம்ப சூப்பராக இருந்தது. ஒரு கொஞ்ச நேரத்துலேயே இது ஒரு சினிமாங்கிறத மீறி ஒரு வாழ்வியலுக்குள்ளே போன மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. ஒரு டிஃப்ரெண்ட்டான களம், அதை எடுத்துகிட்டு ரொம்ப அழகாக ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு. ரொம்ப டீட்டெயில் இருந்தது. இதை எல்லாரும் போய் தேட்டரில் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி படத்தை கண்டிப்பாக தேட்டரில் பாருங்கள். அதுதான் இந்த மாதிரியான நல்ல படங்கள் வர்றதுக்கு நீங்கள் பண்ணுற ஒரு ஃபஸ்ட் ஸ்டெப்பாக இருக்கும். தேங்க்யூ. நீங்கள் தான் அப்புறம் ஸ்க்ரீனில் குமார் பேசுகிறேன். இந்த படம் பைரி ஒரு போஸ்டர் பார்த்துருந்தேன். அதுக்கு பிறகு நம்ம இன்னைக்கு சொல்கிறாங்களே இதை ப்ரொமோட் பண்ணி எல்லாத்தையும் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிலாம் எதுவுமே இல்லாமல் என் காதுக்கு தான் வந்துச்சு. நல்லா இருக்குது பைரின்னு ஒரு படம் பார்த்தீங்களான்னு வந்துச்சு. நானும் பார்க்கணுன்னு வாட்ச் லிஸ்ட் போட்டு வச்சுருந்தேன். அதுக்குள்ளே டேரெக்டாக முதல்ல என்னை கூப்பிட்டதுக்கு ரொம்ப நன்றி. நல்ல படம், ஒரு தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிச்சு. எல்லாத்தையும் உட்காந்து பார்க்கும்பொழுது தேட்டர்லேயே நல்லபடியாக ரெஸ்பான்ஸ் வந்துச்சு. டைரக்டர்ஸ் இருந்தாங்க, பல பேர் இருந்தாங்க, எல்லாருமே நல்ல விதமாக ரெஸ்பாண்ட் பண்ணாங்க. படம் வந்து ரொம்ப டஃப்பான ஒரு ஸ்க்ரீன் பிளே, டஃப்பான கதை வேறு. அதை புதுமுகங்களை வச்சு இவ்வளோ தைரியமாக எடுத்து பாகம் 1ன்னு தைரியமாக ரிலீஸ் பண்ணுறது ஒரு தனி தைரியம் தான். ஒரு தக்லைஃப் தான் பண்ணியிருக்கிறீங்க. எல்லாருமே ரொம்ப நல்லாவே பண்ணியிருந்தாங்க. புதுமுகங்கிற மாதிரியான ஃபீல் இல்லை, ரொம்ப லைவாக இருந்தது. மேபி எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து பார்க்கும்பொழுது இன்னும் நிறையா லைஃப் விஷயங்கள் கனெக்ட் ஆகும்னு நினைக்கிறேன். குறிப்பாக அந்த நாகர்கோவில் அந்த பெல்ட் இருக்கவங்களோட லைஃப் நிறையா இருக்கும். அண்ட் புறா அது சம்மந்தமான விஷயங்கள் தெரிஞ்சவங்களுக்கும் ரொம்ப பெரிய அளவுக்கு கனெக்ட் ஆகும்னு நான் நினைக்கிறேன். எனக்கு அதை பற்றி அதிகமாக தெரியல. பட் எனக்கு ரொம்ப புதுசாக இருந்தது. ஒவ்வொரு தகவலும், அந்த ரேஸ் எப்படி விடுவாங்க, அதுக்கு பண்ணியிருக்கிற டீட்டெயில், அது எவ்வளோ தூரம் வந்து எல்லாத்தையும் தாண்டி லைஃப்பில் அது மட்டும் தான் முக்கியம்னு வெறியோடு சுற்றிட்டு இருக்கிற பசங்க அப்படின்னு ரொம்ப ரொம்ப கலகலப்பாகவும் இருந்தது. ரொம்ப எங்கேஜிங்காகவும் இருந்தது. ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து தேட்டரில் பார்த்தா ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லோரும் கண்டிப்பாக பார்க்கணும். எல்லோரும் பார்த்து இந்த படத்தை சப்போர்ட் பண்ணணும்னு கேட்டுக்கிறேன். ரொம்ப நன்றி. எல்லாருக்கும் வணக்கம்.
வைரி படத்தோட ஷோ பார்த்துட்டு வந்தோம். உண்மையிலே ரொம்ப சூப்பராக கண்டிப்பாக ஒரு தேட்டரில் பார்க்கக்கூடிய ஒரு படம். அந்த வேர்ல்டை சூப்பராக அவங்க உருவாக்குனது ரொம்ப நல்லா இருந்தது. ஏன்னா பேசிக்காக இந்த புறா சம்மந்தப்பட்ட அந்த அந்த பந்தயங்கிறதெல்லாம் கேள்விப்பட்டிருப்போம் சின்ன வயசில். பட் அதெல்லாம் பார்த்துருக்க மாட்டோம், அதுக்கான சூழலில் நம்ம வளர்ந்துருக்க மாட்டோம். ஆனால் இந்த படத்தில் உட்காந்து இந்த படத்தோட எண்டு வரைக்கும் அந்த வேர்ல்டுக்குள்ளே அவங்க சூப்பராக அழகாக நம்மளை கொண்டு போயிட்டாங்க. நடித்த ஒவ்வொருத்தருமே ஆக்சுவலாக இது எல்லாருமே நியூ ஃபேஸ் தான் பண்ணியிருக்காங்க. ஆனால் அவங்க எல்லாருமே ஈஸியாக நம்மளோட கனெக்ட் ஆகி அவங்களுடைய அந்த லாங்குவேஜாக இருக்கட்டும், அந்த ஸ்லாங்காக இருக்கட்டும், அதில் உள்ள ஒவ்வொரு கேரக்டரோட அந்த ஒவ்வொரு கேரக்டர் ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணுறாங்க, ஒரு கேரக்டர் ரொம்ப டெம்பராக இருக்காங்க. அது மாதிரி ஒவ்வொரு கேரக்டருமே நம்ம எல்லாருமே ஈஸியாக கனெக்ட் பண்ணுற மாதிரி ரொம்ப அழகாக இருந்தது. மியூசிக் ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அந்த விஷுவலுக்கு இந்த படத்தை பயங்கர கிராண்ட்னஸாகவும் மேக் பண்ணது மியூசிக் அண்ட் டிஓபி ஒர்க் எல்லாமே நல்லா இருந்தது. அண்ட் டேரக்டர் கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ராமிசிங் டேரக்டராக இருப்பார். ஏன்னா அழகாக ஒரு ஆரம்பத்துலேருந்து எண்டு வரைக்கும் ஒரு பரபரப்பாக அந்த படத்தை எந்திரிக்காமல் உட்காந்து பார்த்து முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்ட் 2க்கு பயங்கரமாக வெயிட்டிங், அந்த மாதிரி ஒரு படத்தை அழகாக பண்ணி முடிச்சிருக்காங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக இந்த படத்தை தேட்டரில் போய் பாருங்கள். ஏன்னா இது ஒரு மஸ்ட் வாட்ச் தேட்டரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸான படம். இது கண்டிப்பாக தேட்டரில் பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு இந்த படத்தோட வெளில போகும்போது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸோட வெளில போகிறதுக்கான எல்லாமே இந்த படத்தில் இருக்குது. கண்டிப்பாக தேட்டரில் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். நான் மீராவுடன் கிருஷ்ணன் ஒரு திரைப்படத்தோட இயக்குனர். முதல்ல நண்பருக்கு வாழ்த்துக்கள். ஒரு மிகப்பெரிய படம் அது ஆக்சுவலாக. ஏன்னா எல்லாரும் இன்னைக்கு படம் எப்படி பண்ணுறாங்கன்னா பட்ஜெட் பெருசாக இருந்தால் பெரிய படங்கிறாங்க. அது கிடையாது. இது சப்ஜெக்ட் பெருசு, எந்த மாற்றமும் கிடையாது. சப்ஜெக்ட் பெருசு. இனிமேல் என்ன தயவுசெய்து பத்திரிகையில் எழுதுறீங்கன்னா சப்ஜெக்ட் பெருசுங்கிறத மட்டும் தயவு செய்து ஃபோக்கஸ் பண்ணுங்க. 200 கோடிக்கு இருக்கிற படங்களே பார்த்துக்கிட்டு இருந்தால் அடுத்து யாரும் உருவாகவே முடியாதுங்க. ஆனால் ரொம்ப மெயின்டைன் பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணியிருக்காங்க. ஒரு ஹீரோ சார் சொன்ன மாதிரி எல்லாருமே பயங்கர டெடிக்கேட், ஃப்ரேம் டு ஃப்ரேம் அருமையாக பண்ணியிருக்காங்க. இதில் டேரக்டரை பற்றி ஒரு விஷயம் என்னென்னா, ப்ரொடியூசர் மிகப்பெரிய மூல காரணம். அது அருகில் இருந்தாலும் நான் நன்றி சொல்லிக்கிறேன் இந்த டீமை கொடுத்ததுக்காக. சார் ரொம்ப நன்றி சார், ரொம்ப நன்றி. நான் மிகப்பெரிய பிள்ளையார் சொல்லி ஆக்சுவலாக இவருக்கு நன்றி சொல்கிறேன். அதுக்கடுத்து என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஒரு டேரக்டர் கேப்டன் ஆஃப் த ஷிப் அவரை பொறுத்தளவுக்கு எப்படி நடந்துக்கிட்டு இருக்குன்னு கேட்டிங்கன்னா, அந்த படத்தில் ஒரு ஹீரோவையோ கேரக்டரையோ வச்சு நீங்கள் நல்லா படம் பண்ணால் என்ன சொல்லுவாங்க, அவர் அப்படியே வாழ வச்சிருக்காருன்னு சொல்லுவாங்க. உண்டான விஷயந்தான் அது. ஆமாம். அதனால் ஹீரோ மட்டுமல்ல, அவர் சொன்ன மாதிரி அத்தனை கேரக்டரையும் வாழ வச்சது மட்டும் இல்லாமல் புறாவை வாழ வைத்திருக்கிறார் கதாபாத்திரமாக. கிளாஸ். மனிதர்களுக்கு சொல்லி கொடுத்து பண்றது மாதிரி புறாவை நடிக்க வச்சிருக்காரு, நல்லா பண்ணியிருக்காரு. எனக்கு அதில் மனமார்ந்த நன்றி. இந்த படம் தேசிய விருது வரைக்கும் கண்டிப்பாக கொண்டு செல்லப்படும். நான் முதல்ல வழிமுறைகிறேன். டெஃபினெட்லி யூ வில் கெட் நேஷனல் அவார்ட் ப்ரோ. டெஃபினெட்லி யூ வில் கெட் இட் ஆல்சோ. இந்த டீம் வில் கெட் எவ்ரிதிங். எல்லாம் இந்த படம் நல்லா பண்ணியிருந்தாங்க, எல்லாரும் நல்லா பண்ணியிருந்தாங்க. மிகப்பெரிய சந்தோஷம். நான் ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு புது டீம் பொழந்துருக்காங்க. வாழ்க வளமுடன். ஐயா வழி, ஐயா உண்டு, வெற்றியும் உண்டு. தேங்க்யூ வெரி மச். தேங்க்ஸ் எல்லாம். நான் திரைப்பட உதவி சங்கம் தான். வாழ்த்துக்கள் முதல் இயக்குனருக்கு, முதல் தயாரிப்பாளருக்கு தான் வாழ்த்துக்கள். அதாவது இந்த மாதிரி ஒரு படம் எடுக்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய அளப்பரிய தைரியம் முதல்ல இயக்குனருக்கு வேணும். அந்த கதை சார்ந்து, அந்த களம் சார்ந்து அணுவணுவாக ரசித்து அதில் வாழ்ந்தால் மட்டும்தான் அது கண்டிப்பாக முடியும். அந்த தைரியம் முதல் இயக்குனருக்கு இருக்குது. முதலுக்கு அவளுக்கு பெரிய நன்றி. தமிழ்நாடு திரைப்படத்துக்கு இவ்வளோ பெரிய ஒரு பெரிய நம்பகத்தன்மையான எங்களை மாதிரி உதவி இயக்குனருக்கு ஒரு படத்தை கொடுத்ததுக்கு மிகப்பெரிய நன்றி. அது மக்கள்கிட்ட கண்டிப்பாக போய் சேரும். இந்த படத்தை எடுத்த அதே மாதிரி தயாரிப்பாளர் அவர்களுக்கு மிரிய நன்றி. காரணம் என்னென்னா, ஒரு பெரிய மன தைரியம், மன வலிமையும் இருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி படத்தை பண்ண முடியும். அதை சரியாக பண்ணியிருக்காரு. சரியான படமாக, சரியான கதையாக இருந்ததுனால அவர் தேர்ந்தெடுத்திருக்காரு. அதே மாதிரி ஒரு ஃப்ரேம்லையும் ஒரு பெரிய ஹீரோக்கள் கொடுக்க முடியாத ரியாக்ஷனை ஹீரோ கொடுத்துருக்காரு. மிக பெருசாக இருக்குது. எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. ஒரு முதல் படத்தில் இவ்வளோ பெருசாக பண்ண முடியுமா அப்படிங்கிறத ஒரு ஹீரோ கொடுத்துருக்காரு. அந்த ஹீரோ அந்தளவுக்கு வேலை வாங்கியிருக்காரு. ஒரு பேப்பரில் கொண்டு வந்திருக்காரு டைரக்டர். அது ஒரு பெரிய இது விஷயம். அதே மாதிரி ஒரு ஃப்ரேம் செதுக்கியிருக்காரு கேமராமேன். வணக்கம் தம்பி, ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க. நீங்கள் ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்கீங்க. ரொம்ப நன்றி. ரொம்ப ஒரு ஆளும் ஒருத்தர் எடிட்ரு ஒரு நண்பர் தான் சத்யான்னு சொல்லி, நான் ஒரு வேலை பார்த்த படத்தில் இருந்தாப்புல அடிச்சிருக்காப்புல. அதாவது இந்த மாதிரி படங்கள் நம்ம எப்படி போய் மக்கள்கிட்ட போய் சேர்க்கறது அப்படிங்கிறதுக்கான ஒரு பெரிய இதுதான். மக்களை கொண்டு வரணும். மக்கள் வரமாட்டேங்கிறாங்களா அப்படிங்கிறது தெரியாது. மக்கள்கிட்ட இந்த மாதிரி தரமான படம் போய் சேரும். கொஞ்சம் தாமதமாக தான் போய் சேரும். கண்டிப்பாக இது இன்னொரு 2-3 நாளில் கண்டிப்பாக படம் பெரிய பிக்கப் ஆகுங்கிற நம்பிக்கை இருக்குது. ஏன்னா
இது மாதிரி சொல்லக்கூடிய நிறையா படங்கள் நிறையா சொல்லியிருப்பாங்க. சேதுல ஆரம்பிச்சு, காதல் ஆரம்பிச்சு, அந்த மாதிரி ஒரு குறிஞ்சி பூ மாதிரி இருக்கிற படங்கள் இப்படி தான் கொஞ்சம் வலியை தாங்கி தான் போகும். ஏன்னா செதுக்கிறது, தட்டுறது, உளியை செதுக்கிறது கொஞ்சம் இது தானே. அது மாதிரி நினச்சிக்கோங்க. கண்டிப்பாக படம் மிகப்பெரிய வெற்றி பெறும். வெற்றி பெறதுக்கு என்னுடைய உதவி இயக்குநர்கள், இணை இயக்குநர் சங்கத்தின் சார்பாக மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். நன்றி. இயக்குனருக்கு நன்றி, தயாரிப்பாளருக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். அதில் பத்திரிகை நண்பர்கள், ஆக்சுவலாக வந்து இது நம்ம வந்து தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர்கள் சங்கத்தோட சிறப்பு திரையிடலில் இன்னைக்கு வந்திருக்கிறோம். நான் பைரி படம் வந்து கடந்த வெள்ளிக்கிழமை 23ஆம் தேதி வெளியாக இருந்தது. ஸோ வெளியான திரைப்படம் வந்து பத்திரிகைகளாலும் விமர்சகர்களாலும் பயங்கரமாக பாராட்டப்பட்டது, பெரிதாக கொண்டாடப்பட்டு இருக்குது. இன்றைக்கி இணையத்துலேயும் சரி, பத்திரிகைகளையும் பெரிதாக படத்தை கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. ஸோ ஆனால் வந்து என்னென்னா, படம் வந்து இன்னும் பொதுமக்களை பப்ளிக்கை இன்னும் வெகுவாக படம் போய் சேரலை. ஸோ இதுக்கு என்ன நம்ம பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் இயக்குனர் அயோத்தி படத்தோட இயக்குனர் திரு மந்திரமூர்த்தி சார் அவங்க தான் படம் பார்த்துட்டு, ஸோ படம் பார்த்த படம் இவ்வளோ நல்லா இருக்குது, இன்னும் இதை ஒய்டாக்கணும் அப்படிங்கிற முயற்சியில் ஸோ அவங்க திரு சாய்ரமணி, இயக்குனர் திரு சாய்ரமணி அவங்கள்ட்ட பேசி, ஸோ இன்றைக்கி நம்ம சங்கத்தோட ஒரு திரையிடல், தமிழ்நாடு இயக்குனர் சங்கத்தோட திரையிடலுக்கு ஏற்பாடு பண்ணாங்க. ஸோ வந்திருந்த அத்தனை தமிழ் சினிமாவில் இருந்த இயக்குநர்கள் அவ்வளோ பேர் வந்திருக்கிறாங்க. ஸோ வந்தவங்கலாம் படம் பார்த்தாங்க. ஸோ படம் பார்த்து அவங்களோட இதுக்கு முன்னாடி அவங்க எல்லாருமே பேசினாங்க, அவங்கள படம் எந்த அளவுக்கு பாதிச்சுது, ஸோ படம் எந்த அளவுக்கு அவங்களுக்கு வந்து திருப்தியாக இருந்ததுன்னு. ஸோ இது எல்லாமே நீங்கள் பார்த்துருக்கிறீங்க, கேட்குறீங்க. ஸோ நான் என்ன கேட்குறேன்னா, இதன் மூலமாக இந்த ஊடகங்கள் மூலமாக இதை பார்க்குற பொதுமக்களுக்கு நான் என்ன வேண்டி கேட்டுக்கிறேன்னா, இந்த படம் வந்து எல்லாருமே புதுமுகங்கள், புதிய தயாரிப்பாளர், ஒரு பெரிய பொருட்செலவில் நாங்கள் இதை எடுத்துருக்குறோம். ஸோ படம் இன்னைக்கு வந்து 5வது நாளாக திரையரங்கில் ஓடிட்டு இருக்குது. ஸோ இதை படம் ரொம்ப நல்லா இருக்குதுங்கிற ரிவ்யூஸ் நீங்கள் உங்கள் காதில் நீங்கள் பல இதில் கேட்டிருப்பீங்க, உங்களை வந்து அடைஞ்சிருக்கும் நான் நம்புகிறோம். ஸோ நீங்கள் நிச்சயமாக ஒரு திரையரங்குக்கு போகணும் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்தீங்கன்னா, உங்களோட முதல் இதாக எங்கள் படம் இருக்கணுங்கிறத நான் இதை கேட்டுக்கிறேன். நீங்கள் எங்கள் படத்தை வந்து பார்த்து நீங்கள் ஆதரவு கொடுக்கணும். ஸோ நீங்கள் கொடுக்குற ஆதரவு தான் இதில் நாங்கள் நடிச்சிருக்க நடிகர்கள், எங்களோட தயாரிப்பாளர், ஸோ இதில் போட்டிருக்க முதலீடு எல்லாருமே நாங்கள் அடுத்து இன்னும் முன்னேறதுக்கு ஒரு பெரிய உதவியாக இருக்கும். ஸோ பொதுமக்கள் எல்லாருமே இந்த படத்தை நீங்கள் பார்த்து எங்களுக்கு ஆதரவு தரணும்னு சொல்லிட்டு ஸோ அனைவரையும் வேண்டி கேட்டுக்கிறேன். ரொம்ப நன்றி. எத்தனை ஸ்கிரீன் கொடுத்துருக்காங்க? ஒரு சில தியேட்டர்ல வந்து ஸ்கிரீனிங்கே இல்லாமல் மார்னிங் ஷோ கொடுக்குறாங்க, அப்படி இல்லாட்டி நைட் ஷோ கொடுக்காங்க. அந்த பீக்கான ஷோ வந்து எந்த திரைப்படங்களும் கொடுக்கறது இல்லை. இதை பற்றி உங்களுக்கு கருத்து என்ன சார்? பீக் ஷோ கொடுத்துருக்காங்களா? அது கொடுத்துருக்கேன், அது வந்திருக்கு. டைமிங்கில் நிறைய இடங்களில் ஷோ கொடுத்துருக்கேன். ஸோ என்னென்னா, இப்போ நம்ம சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரி திரு சக்திவேலன் சார் அவங்க தான் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ நிறைய திரையரங்குகளில் நமக்கு ஆரம்பத்தில் நமக்கு ஷோஸ் இருந்தது. ஸோ இப்போ என்ன அப்படின்னா வந்து நல்ல ஒரு ஷோஸ்லாம் நிறையவே நமக்கு 90% நல்ல ஷோஸ் தான் நமக்கு இருக்குது. ஆனால் என்ன பிரச்சனைனா, பொதுமக்களோட வருகை குறைபாடு இருக்கிறதுனால ஸோ என்னென்னா வந்து அவங்க திரையரங்குகள் வந்து யோசிக்கிறாங்க, ஸோ படத்தை எப்படி இது பண்ணுறது. நாங்கள் தான் முடிஞ்ச வரைக்கும் படத்தை ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ ஷோஸ் இருக்குது, ஆனால் இப்போ வரைக்கும் நாங்கள் அதை தாங்கி பிடிச்சிட்டு தான் இருக்கிறோம். படத்தை விட்டுறக்கூடாது, இந்த வாரத்தை தாங்கி பிடிச்சிடணும், அப்போ தான் அடுத்த வாரம் மூவ் ஆகணும், தாங்கி பிடிச்சிட்டு தான் இருக்கிறோம். ஸோ இந்த பொதுமக்கள் கொஞ்சம் ஆதரவு கொடுத்தாங்கன்னா இன்னும் இந்த ஷோஸ் வந்து எங்களுக்கு வந்து கண்டினியூ ஆகும். ஸோ வந்து நாங்களோட படமும் விரிவாக சேர்ந்து சேரும்னு நான் நம்புகிறேன். டிக்கெட் ரேட் இது ஒரு காரணமா சார்? எத்தனையோ மூவி, ஓல்டு மூவி வந்து 49 டிக்கெட், 50 டிக்கெட் சொல்லி வைக்கிறாங்க. ஸோ இதனால ஒரு காரணமா ரீரிலீஸ் படங்கள்? சார் இப்போ என்னன்னா, இப்போ இந்த நீங்கள் சொல்கிற 50 ரூபாய் 80 ரூபாய் இப்படின்னு டிக்கெட் விற்கிறது எல்லாமே ரீரிலீஸ் பண்ணுற படங்களுக்கான ஒரு விஷயமா தான் இருக்குது. இந்த ரீரிலீஸ் பண்ணுற படங்கள் வந்து அந்த இதில் விற்கிறாங்க. ஸோ இப்போ என்னன்னா வந்து இப்போ நம்ம படம் வந்து இப்போ வந்து சில திரையரங்குகள்லாம் வந்து இப்போ புதுமுக நடிகர்கள் அப்படின்னா அவங்களே வந்து ஒரு ரேட் கம்மி பண்ணி ஒரு ரேட்டில் விற்கிறாங்க, ஒரு 125 அந்த ரேட்டில் விற்கிறாங்க. ஸோ வந்து இந்த பெரிய படங்களுக்கு 190 வரைக்கும் இருக்குது. இப்போ நம்ம படங்களுக்கு வந்து தியேட்டர் டிக்கெட்டாக 125 இந்த மாதிரி அவங்களாவே அதை இது பண்ணியிருக்கிறாங்க. ஸோ வந்து இது புதிய படங்களில் மக்களுக்கு வந்து குறைந்த விலை கட்டணத்தில் தான் இப்போ நமக்கு திரையரங்க உரிமையாளர்கள் இதை நிர்ணயிச்சிருக்கிறாங்க. ஸோ வந்து இதன் மூலமாக அதை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ ஆடியன்ஸ் வந்து இப்போ ரீரிலீஸ் படங்கள் அது 80 ரூபாய் அந்த மாதிரி வச்சுருக்கிறாங்க. ஸோ நம்மளும் இது வந்து திரையரங்குக்கு நம்ம வரணும், மக்களை வந்து பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுல தான் இப்போ நம்மளும் குறைவான இதில் தான் நம்மளும் வச்சுருக்கோம். 125 தான் இருக்குது நம்ம டிக்கெட் ரேட்ஸு. ஸோ நீங்கள் அதை பார்த்து ஆதரவு கொடுக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி வந்து டைரக்டர் யூனியனோட வந்து ஷோ வந்து நாங்கள்
அங்கே பிரசாத்தில் ப்ளே பண்ணோம். ஸோ எல்லாருமே பயங்கர அப்ரிசியேட் பண்ணாங்க. ஸோ நிறைய பத்திரிகைகள் வந்து நம்ம படத்தை வந்து பெருசாக கொண்டாடிட்டு இருக்கீங்க. ஸோ அவங்க எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி. ரிவ்யூவர்ஸ் சார் எல்லாருமே வந்து இந்த படத்தை பெரிய படம்னு சொல்லி அவ்வளோ சிறப்பாக ரிவ்யூ கொடுத்துருக்கீங்க. ஸோ அவங்க எல்லாத்துக்குமே எங்கள் டீம் சார்பாக வந்து நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ இந்த படம் வந்து என்னென்னா தேட்டரில் இருக்கும் போதே மக்கள் எல்லாம் கொண்டாடிட்டீங்க அப்படின்னா எங்களுக்கு வந்து ஒரு பெரிய பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த படம் நீங்கள் தேட்டருக்குள்ளே வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களை ஒரு 200% வந்து அன்சாட்டிஸ்ஃபைட் பண்ணாது இந்த படம். ஸோ அப்படிங்கிறத வந்து ஒரு கான்ஃபிடென்ட்டை வந்து எங்கள் டீம் சார்பாக நான் கொடுக்குறேன். ஸோ இதில் வந்து நடித்த அத்தனை பேரும் டெக்னீஷியனாக இருந்த அத்தனை பேருமே வந்து ஒரு 200% வந்து அவ்வளோ உழைப்போ அவ்வளோ அர்ப்பணிப்போட இந்த வேலையை நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ நிறைய வந்து பெரிய படங்கள் வெளியிலேருந்து வரக்கூடிய படங்கள் எல்லாத்துக்குமே நம்ம வந்து நிறைய அப்ரிசியேஷன் கொடுத்துருக்கோம். ஸோ அவங்க எல்லாத்துக்குமே நம்ம வந்து அங்கீகாரம் கொடுத்துருக்கோம். இது நம்ம படம். ஸோ நம்ம பசங்க நம்மலாம் சேர்ந்து பண்ண ஒரு படம் இது. நான் யாரையும் தப்பாக சொல்ல வரல. எந்த படமுமே வெளியிலேருந்து வர படத்தை கொண்டாடக்கூடாதுன்னு சொல்ல வரல. ஸோ நல்ல கண்டென்ட் என்றைக்குமே ஜெயிக்கணும் அப்படிங்கிறது அது எந்த படங்கிறது இல்லை. நல்ல கண்டென்ட்டாக ஜெயிக்கணுங்கிறது தான் எங்களோட நம்பிக்கை. ஸோ அந்த நம்பிக்கையில் தான் ஒரு நல்ல கண்டென்ட்டில் ஒரு பெரிய படத்தை நாங்கள் எடுத்திருக்கோம். 100% வந்து நடித்த எல்லாருமே புதுமுகங்களாக இருந்தால் கூட எல்லாருமே நீங்கள் உள்ளே வந்துட்டிங்கன்னா அடுத்த 10 நிமிஷத்தில் உங்களுக்கு ஒரு பரிச்சயமான முகமாக வந்து மாறிடும். அந்த வாழ்க்கை முறைக்குள்ளே நீங்கள் 100% போயிடுவீங்க. நீங்கள் பார்க்கும்போது ஒரு புது உலகம் வந்து பைரி மூலியமாக கிடைக்கும். ஸோ அந்த நம்பிக்கை வந்து நான் டீம் சார்பாக நான் கொடுக்குறேன். 100% இந்த படத்தை ஒரு பெரிய வெற்றி படமாக மாற்ற வேண்டியது உங்கள் கையில் தான் இருக்குது. ஸோ உங்ககிட்ட அதனால தான் நாங்கள் வேண்டி கேட்டுக்கிறது எல்லாமே என்னென்னா, ஸோ படம் இருக்கும்போதே எங்களுக்கான அங்கீகாரம் நீங்கள் கொடுக்கணும். ஸோ எப்போயுமே அங்கீகரிக்கப்படாத உழைப்பு மரணத்திற்கு சமம் நான் நம்புவேன். ஸோ அந்த வழி எங்களுக்கு நீங்கள் கொடுத்துடக்கூடாதுன்னு நான் உங்கள் எல்லாரையுமே வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். ஸோ இந்த படத்தை ஒரு பெரிய வெற்றி படமாக ஆக்குங்க. எங்கள் எல்லாத்துக்குமே ஒரு ஒத்துழைப்பு கொடுக்கணுன்னு நான் மக்களாகி உங்ககிட்ட இந்த மீடியா மூலியமாக நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். தேங்க்யூ.